கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் நாம் தேவனை தொழுது கொள்கின்ற நாள். இந்த நாளில் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அதற்கு முந்தின வசனம் வாசிச்சா இந்த வசனம் நமக்கு புரியும். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். உமது விரல்களின் கிரியை என்று சொல்லி வானங்களை குறித்து சொல்லப்படுகின்றது. மகா விஸ்தாரமானது. அதுக்கு அளவே இல்லை, வானத்திற்கு எல்லையே இல்லை. அது எங்கு ஆரம்பித்து எங்கு முடியுது என்று சொல்லி நமக்கு மனுஷர்களால் கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? அதனோடு கூட அவர் ஸ்தாபித்த சந்திரன், நட்சத்திரங்கள் என்றால் சூரியனை போல பல மடங்கு, பல லட்சம் மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு பெரிதான நட்சத்திரங்களும் உண்டு, ஒளி கொடுப்பதும் உண்டு. இன்னும் அவைகளுடைய மகிமையெல்லாம் சொல்ல போனால் அது மனுஷர்களால் இன்னும் அநேகம் கண்டுபிடிக்க முடியாததாயும் இருக்கிறது. அப்படி இவைகளையெல்லாம் நீர் எப்படி சிருஷ்டித்தாரா? விரல்களின் கிரியை, அதனோடு கூட நீர் ஸ்தாபித்த, அவர் உண்டாக்கின, அதெல்லாம் எப்படி உண்டாக்கினார் பார்க்கிறோம். உமது வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லி சங்கீதம் 33 நம்ம பார்க்கின்றோம். அப்போ இவ்வளவு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணின, இவ்வளவு காரியங்களை சிருஷ்டிப்பின் தேவன் அவர் என்ன செய்கிறாராம்? மனுஷனை நினைத்து பார்க்கிறாராம், மனுஷனை நினைத்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய சிந்தையில் நம்ம இருக்கின்றோம். அவர் நம்மை காலைதோறும் விசாரிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். யோபு எழுதின புத்தகத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லுகின்றது. யோபு 7:17-18. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்கே யோபு சொல்றாரு, மனுஷன் மேல அவன் மேல நீ சிந்தை வைத்திருக்கிறீர். சிந்தை வைக்கிறதுக்கு அவனை நினைச்சு பார்த்து, இப்போ ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு எறும்பு போல ஒரு ஜீவராசி ஒன்று நம்மளை சூழ பக்கத்தில் ஊர்ந்து கொண்டே இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம அதை குறித்து கரிசனை கொண்டு அதை விசாரித்து கவனித்து அப்படிலாம் நம்ம இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் நம்மை மண்ணினாலே சிருஷ்டித்தார் இல்லையா? தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே நமக்குள்ள வைத்தார். அவர் தேவ தூதரிலும் சற்றே சிறியவனாக்கினீர். இப்படிப்பட்ட மனுஷனை எவ்வளவு மகிமை உள்ள ஒரு ஜீவனாக உண்டாக்கி இருக்கிறார் என்றால், தேவ தூதரிலும் சற்றே சிறியவனாக்கினீர் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை விசாரிக்கின்றார், நம்மை சிந்தை வைத்திருக்கிறார், நம்மை நினைக்கின்றார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு நம்மளெல்லாம் நினைக்கிற எங்கே நேரம் இருக்கோம்? அவர் எவ்வளோ பெரியவர், நம்மெல்லாம் அவர் நினைப்பாரா? நம்முடைய ஜெபம்லாம் கேட்கப்படுமா? நமக்கு இது தேவைன்னு தெரியுமா? நம்முடைய கஷ்டம்லாம் ஆண்டவருக்கு புரியுமா? அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, அவர் நம்மை என் கருவை உன் கண்கள் கண்டது என்று சங்கீதம் 139 எழுதியிருக்கிறது. அவர் எப்படி நம்மளை பார்க்கிறாராம், எப்படி நம்மை வைத்திருக்கிறாராம்? நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நாவில் சொல் பெறவாததற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கின்றார். இப்படி நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிகின்றார். அது நம்மை சிந்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால உங்களுடைய கவலையெல்லாம் அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அல்லவா? அப்போ நம்மை விசாரிக்கிறாராம். ஆண்டவர் காலைதோறும் விசாரிக்கின்றார். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய தேவன் ஆனால் நம்மை விசாரிக்கின்றார், நம்மில் சிந்தை வைத்திருக்கின்றார். நம்ம எப்படி படைத்திருக்கிறாராம்? நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்.
ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. இவ்வளவு சிறிய படைப்பு என்று நாம் சொல்லப்பட்டாலும், ஆனால் ஆண்டவரோ நம்மை தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக்கினார். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அவர்கள் தேவனுடைய கிரியைகள் தான். அவர்களை எவ்வளவு மகிமை உள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவ தூதரிலும் சற்றே சிறியவர்களாக தான் மனுஷர்களாகிய நம்மை வைத்திருக்கிறாராம். நமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். ஆடு மாடுகள் மற்றும் காட்டு மிருகங்கள், சமுத்திரத்து மச்சங்கள், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, உன்னத படைப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். எனவே சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். எந்த காரியத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேதனைகளை அனுபவிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அருமையாய் நடத்துவார், எல்லாம் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீர் மனுஷனை விசாரிக்கிறதற்கும் ஆண்டவரே அவனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்பதை குறித்து பார்த்தோம். நீர் எங்களை உடைய சிந்தையிலே வைத்திருக்கிறீர் ஐயா. எங்கள் மேல் உடைய சிந்தை வைத்திருக்கிறீர். எங்களை அருமையாய் நடத்துகின்றீர். ஆண்டவரே, உம்முடைய மேன்மையுள்ள உம்முடைய நாமத்தை இந்த நாளிலே நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை தொழுது கொள்ளுகின்றோம். உம்மை பணிந்து வணங்குகின்றோம். சகல துதிகன மகிமையும் உமக்கு ஏறடிக்கின்றோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் தொழுது கொள்ளுவோம், நாம் ஆராதிப்போம். அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கனம் மகிமை யாவற்றையும் அவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.